நம்ம சைட்டு கரெக்டாக ஒரு 15 கிலோமீட்டர் தான் சைட் ரீச் ஆக போகிறோம். வேப்பம்பட்டு சைட்டு. அந்த வேப்பம்பட்டு பக்கத்தில் முன்னம்பட்ட வில்லேஜ் நம்ம சைடு போட்டிருக்கோம். டிடிசி கொண்ட ரேரா அப்ரூவ்டு. ஃப்ரிட்ஜ் ஏசிலாம் வாங்கிட்டீங்கன்னா அப்போ உங்களுக்கு வருமானம் அதிகமாகுதுன்னு வாடகை அதிகமாக்கிடுவாங்க. கரண்ட் பில்லோட யூனிட் அதிகமாக்கிடுவாங்க. ரிலேஷன்ஸ்லாம் நிறைய பேர் வந்தால் தண்ணி ரொம்ப அதிகமாக செலவு பண்ணுறோன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. வாடகை வீட்டில் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும்ல, சொந்த வீடு வாங்க. கண்டிப்பாக இருக்குங்க. சாவரத்துக்குள்ள ஒரு சொந்த வீடு வாங்கினு ஒரு ஆசை இருக்குது. ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன், வாங்க முடியலையா. எப்போது சொந்த வீட்டில் இருந்தால் நல்லா இருக்கும்னு யோசிச்சிருக்கேன். பலமுறை யோசிச்சிருக்கேன். எதனாலனா வாடகை வீட்டில் வந்து நம்ம ரிலீஃபா இருக்க முடியாது. இந்த வீடா இருந்தா நம்ம ஜாலியா இருக்கலாம், கொஞ்சம் ஃப்ரீயா படுத்துக்கலாம். இதே நம்ம வந்து வாடகை வீட்டில் இருந்தா ஹவுஸ் ஓனர் சொல்லுவாங்க, நம்ம ஏதாவது கேட்ல விற்கிறதுனா கூட அதுக்கு ஏன் பாக்கிருக்கிற சத்தம் போடுவாங்க. அதே மாதிரி இந்த கரண்ட் பில்லு வாடகை வேற வருஷத்துக்கு வருஷம் இன்க்ரீஸ் ஆகுது. அதனாலதான் பிரதர் நம்மளுக்கு வாடகை வீடு செட் ஆகுது. வாடகை வீடு பத்தி கொஞ்சம் சிரமம். சொந்த வீடா இருந்தா நம்ம ரிலீஃப் இண்டிபெண்டா இருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் அதான். எத்தனை வருஷமா இருக்கு? 12 வருஷமா இருக்கு. சொந்த வீடு வாங்கணும்ன்றது எவ்வளவு பெரிய கனவு? பெரிய கனவு. அதுதான் என் லட்சியமாவே இருக்கு. ஒரு சொந்த வீடு இருந்தா மட்டுமே கூட போதும், எப்படியாவது லைஃபை தள்ளிடலாம். இப்போ வாடகை வீட்டுலன்னா தண்ணிக்கு காசு, எல்லாத்தையுமே காசு.